வணக்கம். முதல்ல ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கிறேன். 2011 என்ற ஒரு இவெண்ட்டுக்கு கோபிநாத் அவர்களை ஸ்பீச் பண்ண கூப்பிட்டுருந்தான். அவர் ஒரு 11,000 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தவர். அப்போ எவ்வளோ நேரம் ஸ்பீச் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் 20 மினிட்ஸ்ன்னு சொன்னவர். 11,000க்கு 20 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீச் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னவர், நான் 2 மணி நேரம் ஸ்பீச் பண்ணலாம், முன்னுக்குள்ளே இருக்கிறாக்கள் இந்த மனநிலையை பொறுத்தண்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக நான் உங்களுக்கு முன்னுக்கு தெரிகிறேன், அவர்களுக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாதபடியாக உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். அதனால் அவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து மற்றது ஏற்கனவே கொழும்புலேருந்து வந்த பேராசிரியர் தனக்காண்டு தான் நீங்கள் அரைவாசி பேர் வந்திருக்கிறவன்ட்டு கூட சொல்லிட்டார். அப்போ இனி வரும் காலத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு நிமாலன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இந்த நாட்டில் ஒரு மிக தீவிரமான சமூக போராளியாக ஒரு வண்ணத்தை முக்கியமான நான் தெரியும். எனக்கு ஒரு பெரிய அமைப்பில் வந்து ஒரு தனி மனிதனை புகழ்றேன்னு நிற்கக்கூடாது. கட்டமாக ஒரு சின்ன ஒரு 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 க்ரீட்டிங் கொண்டு கொடுக்கத்தான் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு உலக ரீதியான ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஊரில் இருக்க நிறைய இந்த பெஸ்ட்மேட் படியல் உலகம் முழுத்தில் உள்ள பிஹெச்டி டீச்சர்ஸ், யூகேலேருந்து டீச்சர்ஸ் எல்லோரும் இந்த ஃப்ளேயரை அனுப்புகிறாங்க. அப்போ மச்சான் இதுக்கு இந்த ரிசர்ச் பேப்பரை அனுப்பண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விதமான சமூக சிந்தனை உள்ளாத இந்த பெஸ்ட்மேட்ஸ் எல்லாருமே இதை பற்றி அனுப்பினாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இது ஒரு ஆக்டிவாக மக்கள்கிட்ட போச்சுன்றது. அப்போ நான் அங்கேருந்து ஐ திங்க் வெத்திலக்கணியில் இருந்தேன். நிமால் கால் பண்ணான், லான்ச் பண்ணி போட்டு இது நிமாலில் அந்த லோகோ மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே, அப்போ அந்தளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த பேப்பர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் திங் நிறைய ஆக்டிவ்ஸை போய் சேரணும். அதான் சும்மா ஒரு கதைச்சது மாதிரி இல்லாமல் செயற்பாட்டு திறன் மிக்க ஆக்டிவ்ஸை உலகம் முழுத்தலாக கண்டக்ட் பண்ணுறது மூலம் அவர்களை போய் சேருமென்று நான் மனதார வாழ்த்தி தொடங்குகிறேன். மற்றது எல்லா பேராசிரியர்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் புதிய வெளிச்சம் கொஞ்சம் நண்பர்கள் சேர்ந்து 2009 ஒரு நாள் இந்த 2009 வெளிக்கடையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போயிருக்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் வழியில் நின்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் எல்லோரும் வடகிழக்குலேருந்து வந்து தங்களோட உறவுகளை வழியில் உள்ளுக்குள்ளே பார்க்க முடியாமல் காலமே 4 மணிக்கே வந்து முதல் நாள் வந்து கூட அந்த லைனில் நின்று பார்க்கக்கூடிய அதிலேருந்து ஒரு ஆற்றுப்படுத்தல் யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணி இன்றைக்கு 17 வருஷமாக புதிய வெளிச்சம் கிட்டத்தட்ட 25,000 பேரை நாங்கள் ரீச் ஆகிருக்கிறோம். அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெசன்டேஷனுக்கான தரையில் அந்தளவுக்கான கேட்குற பொறுமை உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். மேலால் சொல்லி கொண்டு போகிறேன். நீங்கள் எப்போவுமே ஒப்சர்வ் பண்ணலாம், உலகம் இன்றைக்கு சுருங்கிட்டுது சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் முக்கியமாக நாங்கள் பாடசாலை, அதாவது ரிமோட் ஏரியான பாடசாலை மாணவர்கள் இன்னும் தேங்கி தான் இருக்குது. இன்னும் அவர்களுக்கான தேவை வந்து ரிசோர்ஸஸ் வந்து அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது. அதுக்கு கட்டாயமாக அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் அது தொடர்பாக வந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 15 வருஷத்தை கண்டுட்டோம். இன்னும் ஒரு யுத்தத்தை காரணம் சாட்டி கொண்டு இருக்கலாது. அந்த பாடசாலைகளை எப்படி இங்கே உள்ள பெரிய பாடசாலைகள் ஓபிஎஸ் வந்து அடாப்ட் பண்ணுற சிஸ்டத்தை எப்படி ஒரு சகோதர பாடசாலையாக அடாப்ட் பண்ணலாம்ன்றதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும். இப்போ ஹார்லி காலேஜ் வேறு ஒரு பாடசாலையை அடாப்ட் பண்ணுறதோ, ஜெஃப்னா ஹிந்து ஒரு 4 பாடசாலை, சகோதர பாடசாலை ஒரு 5 இயர்ஸ் டார்கெட்டாக ஒன்லி ஒரு ஃபிசிக்கல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாமல் டீச்சிங் அண்ட் டெவலப்பிங்கெல்லாம் நாங்கள் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். மற்றது நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணது விடோஸ் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கூட ஃபோக்கஸ் பண்ணாங்க. மற்றது இயற்கை விவசாயம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாக கிட்டத்தட்ட வடகிழக்கு மலையகம் உள்ளதாக கிட்டத்தட்ட அதே நாங்கள் நினைக்கிறோம் 10,000 பேருக்கு மேலே நாங்கள் நேரடியாக ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்றுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 36 பேர் வெளியிலேருந்து வளவாளர்கள் போயிருக்கிறோம். ப்ரொஃபஸர் பேராசிரியர் மாதிரிலாம் இதுவரைக்கும் போயிருக்கிறோம். வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலிருந்தும் தங்கி நின்று அங்கே சர்வீஸ் செய்திருக்கிறோம். நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். 2009 கொடுக்க தொடங்கின எல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருக்குறோம். இப்போ எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறார்கள்ட்டே காசு சார்ஜ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் தேவையான நாட்களை படிக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு தொடர்ச்சியான நான் கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஒரு மாதம் அங்கே போய் ட்ராவல் பண்ணி நாங்கள் புதிய வெளிச்சம் டீமாக போய் நாங்கள் அங்கே ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவை பண்ணி தான் செய்கிறோம். மற்றது பார்த்திங்கன்னா இயற்கை ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங் டெவலப்மெண்ட், அதுவும் கிட்டத்தட்ட 16 வருஷமாக டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து கட்டாயமாக தேவையாக இருக்குது. டீச்சர்ஸுக்கு தொடர்ச்சியாக மோட்டிவேஷன் தேவையாக இருக்குது, அதற்கான ட்ரைனிங் டெவலப்மெண்ட் தேவையாக இருக்குது. அது கல்வி அமைச்சோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்டர்ப்ரனர்ஷிப்பை உருவாக்குறது. இப்போ கொஞ்சம் முதல் பார்த்திங்கன்னா வைன் டெவலப்மெண்ட்டை பார்த்து தான் என்னட்ட ஒரு 30 இயர்ஸ் போய் வந்து ஒட்காண்டா பார்த்திங்கன்னா டிஸ்டில் வாட்டராக இருக்கும், அங்கால தெரியும் கிளாஸுக்கில். அப்போ ஒட்காக்கான பேட்டன் எடுத்தவர் கூட இருக்கிறார்.
நிறைய என்டர்பிரினியர்ஸை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஆர்கானிக் ஃபார்மிங் டெவலப்மெண்ட்டில் இப்போ பாஸ்கர் அந்த ஐபிசி ஃபார்மில் ஒர்க் பண்ணவர் கூட புதிய வெளிச்சத்தில் ட்ரைனிங் எடுத்த மேனேஜர்ஸ் தான் கிட்டத்தட்ட 240 பேருக்கு மேலே மேனேஜ்மெண்ட் பண்ணையாளர்கள் ட்ரைனிங் எடுத்தார்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். அதை விட முஸ்லீம்ஸ் அவர்கள் நிறைய பேர் கிழக்கில் முஸ்லீம்ஸ் அவர்கள் எல்லாரும் இருக்கணும். அப்போ பெரும்பகுதியை நான் கவனிட்டு நினைக்கிறேன். ஓகே, மற்றது எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுன்றதை பற்றியும் பெண்கள் முன்னேற்றங்கள், தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி, மற்றது இங்கே இருக்க புலம்பெயர் தமிழர்களை தொடர்ச்சியாக தாயகம் நோக்கி சிந்திக்கிற வைக்கிறதுக்கும் செயற்பாட்டு வைக்கிறதுக்குமாக நாங்கள் அந்த தொடர்ச்சியாக ஒரு ஈக்குரி வோக்கண்டு செய்கிறாங்க கவனிச்சுக்கோங்க. அதன் மூலம் அந்த உரையாடல்களை மேம்படுத்துகிறோம். இன்றைக்கெல்லாம் தாயகம் சம்பந்தமான கதைக்கிறதுக்கான உரையாடல்களுக்கான வெளி வந்து குறைஞ்சி கொண்டுருக்கு. ஒரு பக்கத்தால் நாங்கள் தமிழ் தேசியம் ஒன்று ஹார்ட்கோராக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த டெவலப்பிங் ப்ராசஸில் ஒருங்கிணைப்படுத்தப்பட்டு தேசம் சார்ந்து நேஷன் பில்டிங்கில் எங்களுக்குள்ள ஆக்கள் குறைஞ்சி கொண்டு தான் போகுது. அப்போ அதை மேம்படுத்துகிறக்காண்டி நாங்கள் அந்த ஈக்குவரி வோக்குன்றது கதைச்சு கொண்டிருக்கோம் வேண்டாம். அப்போ எப்படியோ எங்களோட கன்வர்சேஷன் ஒன்று நடக்க அதுக்குள்ள இந்த டெவலப் பண்ணலாம்ன்றது இதுதான் முக்கியமானது. மற்றது அவர் பேராசிரியர் சொன்னார், அந்த அந்த எப்படி மனித வளங்களை யூஸ் பண்ணுறதுன்றக்க ஒரு சின்ன கதையோடு நான் முடிக்கிறேன். இப்போ 2 வீக்ஸுக்கு முதல் நான் மன்னாரில் கடற்கரையோரமாக முன்னாள் போராளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்போடு நடந்து கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட அங்கே நண்டு உற்பத்தி செய்கிறதுக்காண்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000த்துக்கு மேற்பட்ட அந்த கடல் தாவரங்கள், கண்டநிலை தாவரங்களை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். முன்னாள் போராளிகளை கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ முன்னாள் போராளிகளுக்கு அந்த டாஸ்க்கை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லிச்சுனோம். அப்போ எந்த மினிஸ்ட்ரின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ன்னு சொல்லிச்சுனோம். வித்தியாசமாக இருக்கேன். அப்போ கிராப்புக்கெல்லாம் மினிஸ்ட்ரி இருக்குண்டு, ஒரு வித்தியாசமாக நாடாக இருக்கேன், நான் கேள்விப்படவே இல்லைன்ட்டு. அப்போ என்னோட தான் இந்த போராளி, என்னட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அவன் இந்த வாய்ஸும் இருக்குது. அப்போ ஒரு ஆள் கையில் அதோட ஒரு காலையில் அப்போ அவரோடு நடந்து கிட்டத்தட்ட 50-60,000 கண்டநிலை தாவரங்களை தரையில் காட்டுக்குள்ளே அதாவது கடல் வந்துட்டு போகிற இடத்துல தான் அதை வச்சா தான் நண்டு வந்து முட்டை இடுமண்டாக்காண்டி அந்த இடத்த ப்ரிசர்வ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ ஒரு முன்னாள் போராளிகள் இந்த ஒரு என்ஜிஓ அமைப்பை எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் அது வந்து கொழும்புல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு அப்படித்தான் எடுக்கேட் பண்ணிப்பட்டிருக்கு, அப்படித்தான் ப்ரெசென்ட் பண்ணிப்பட்டிருக்கு, அப்படித்தான் ஃபண்ட் பண்ணிப்பட்டிருக்கு. அப்போ எங்களோட மனித வளங்களை பாருங்க, அதுவும் ப்ரொடக்டிவான மனித வளம். முன்னாள் போராளின்றது ஒரு ப்ரொடக்டிவான மேன் ரிசோர்ஸ் தான், அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல எல்லாத்தையும் நிறைய தவறி விட்டோம். அந்த ஒருங்கமைப்பு, வடகிழக்கு ரிசோர்ஸஸை, மனித வளத்தை எல்லாத்தையும் கூட்டமைப்பாக நாங்கள் உலகளம் தவறிவிட்டோம் தான். ஆனால் ஒன்றும் பிந்தி போயில்லை ஒரு என்றதை சொல்லிக்கொண்டு என் பேர் நவஜீவன். புதிய வெளிச்சமோ அதை ஈக்குருவியோண்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். தொடர்ந்து நன்றி.